ஓகே, இப்போ நம் ஈக்குவல் டு 0 பிரிண்ட் நம் என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகும்? 0 பிரிண்ட் ஆகும் சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? 0. ஓகே, 0 தான் பிரிண்ட் ஆகும். வெரி குட். இப்போ நம்பர் ஈக்குவல் டு 5 + 2. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? 5 + 2 சார். 7 சார். 7 பிரிண்ட் ஆகுமா? 5 + 2 பிரிண்ட் ஆகுமா? 7. ஓகே, சின்ன வச்சு 5 + 2 தான் சார். 5 + 2 தான் சார். என்னப்பா எல்லாரும் மாத்தி சொல்றீங்க? 5 + 2 என்ன பிரிண்ட் ஆகும்? ரைட், ஓட் எடுத்துருவோமா? ஆன்சர் வந்து 5 + 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஒரு ஓட்டு 7ன்னு பிரிண்ட் ஆகும். எத்தனை பேரு சாட்ல ஒருத்தர் போட்டிருக்காங்க 7 எத்தனை பேர் சொல்றீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கையை கீழே போடாதீங்க. 7 எத்தனை பேர் சொல்றீங்க? 3 பேர் தானா? 4 பேரா? 5. ஓகே, புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். ஏன் 7 வரும்? செவன் வரும்னு சொன்னீங்கல்ல, ஏன் 7 வரும்? ரெண்டு வேல்யூ ஆட் ஆகும் சார். ஓகே, சின்ன வச்சு ஏன் 5 + 2 வரும்? சார் ஆடுனே நம்ம அங்க கொடுக்கல சார். வெறும் 5 + 2 மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஆட்னு எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கலாம்? இப்போ 2 நம்பர் கூட்டணும்னா ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க சார் அடிக்ஷனுக்கு. ஓகே, எப்படி சொல்லுங்க, நான் டைப் பண்றேன். என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க, அப்படியே நான் டைப் பண்றேன். பிரிண்ட்ல தான் சார் அடிக்ஷன் நம்பர் 1 + நம்பர் 2 கொடுப்போம். ஓ, பிரிண்ட்ல தான் நம்பர் 1 + நம்பர் 2 கொடுப்போமா? ஆமா சார். எப்பயும் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்துட்டு ரெண்டாவது தான் சார் அடிக்ஷன் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்தது இல்லைல்ல சார். ஓகே ஓகே ரைட், என்ன குழப்பம்ன்றது புரிஞ்சிருச்சு. இதுல வந்து 5 + 2 அப்படின்னா 5ன்றது ஒரு நம்பர், 2ன்றது ஒரு நம்பர், அப்போ 7 தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இத ஒருவேளை நான் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தனோ இல்லைன்னா டபுள் கோட்ஸ்ல கொடுத்திருந்தாலோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அப்ப வந்து இது ஆட் ஆகாது. அப்ப இது வந்து அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது ஸ்ட்ரிங், உள்ள என்ன கொடுத்தாலும் அப்படியே தான் பிரிண்ட் ஆகும், இது மாறாது. இப்ப சின்ன வச்சுக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா, இங்க வந்து பிரிண்ட்ல நம்ம 5 + 2ன்னு இந்த மாதிரி கொடுத்துட்டு கமா கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 + நம்பர் 2 = அந்த மாதிரி கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுத்திருந்தா தானே அந்த அப்போ 5 + 2ன்னு தானே வரும். அதுதான் கொஸ்டின். அப்படி கிடையாது. பிரிண்ட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் பிரிண்ட் ஆகும். பிரிண்டே கொடுக்கல, அப்போ என் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாதா அப்படின்னா கிடையாது, என் ப்ரோக்ராம் வேலை செய்யும். இப்ப நாங்க எழுதுற ப்ரோக்ராம்லாம் எவ்ரிடே ஆஃபீஸ்ல எழுதுற ப்ரோக்ராம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லைன் இருக்கும், எண்ட்ல ஒரு பிரிண்ட் இருக்கும். ஸ்டார்டிங்ல 2 இன்புட் இருக்கும், எண்ட்ல ஒரு பிரிண்ட் இருக்கும். நடுவுல அவ்வளோ லைன் வந்து இருக்கும். அது எல்லாம் வேலை செய்யாதா அப்படின்னா எல்லா லைனும் வேலை செய்யும். யூசருக்கு என்ன தேவைன்னா யூசருக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் தேவை. நடுவுல என்னென்ன பண்றோன்றதெல்லாம் யூசருக்கு தேவை கிடையாது இல்லையா? உங்களோட தொகுதியில வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு. அதுல உங்களோட சீரியல் நம்பரை போய் நீங்க தேடுறீங்க அப்படின்னா உங்களோட நம்பரை மட்டும் தான் தேடுவீங்க இல்லையா? அது பக்கத்துல என்னென்ன இருக்குன்றதெல்லாம் தேவையில்லை, உங்களோட இதை மட்டும் தான் தேவையா. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் போய் தேடுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் பிரிண்ட். ஸோ பிரிண்ட் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுவோம். எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் வாக்காளர் பட்டியல்ல தேடும் போது நான் எல்லாரோட பேரையும் பார்க்கலாம், ஆனா எனக்கு தேவையானது என்னோட பேரு இல்லையா? சோ உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை மட்டும் அதை பிரிண்ட் பண்ணா போதும். யூசருக்கு என்ன தேவையோ அது பிரிண்ட் பண்ணா போதும், மீதி பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரிண்ட் பண்ணல, அதாவது என்னோட இந்த வாக்காளர் பட்டியல்ல நான் போய் என் நேம் இருக்கா இல்லையான்னு தேடல அப்படின்றதுனால என் பேர் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது இல்லையா? சோ இந்த ப்ரோக்ராம்ல நான் பிரிண்ட் போடல அப்படின்றதுக்காக என் ப்ரோக்ராம் வேலை செய்யாதுன்ற அர்த்தம் கிடையாது.
பிரிண்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஒரு கால்குலேஷன் பண்ணியாச்சு, அதுல ரிசல்ட்டை நான் கண்ணால பார்க்கணும், அதுக்காக தான் பிரிண்ட் போடுறது. ரிசல்ட்டை நான் கண்ணால பார்க்கல அப்படின்னா அங்க பிரிண்ட் அது வந்து ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா, கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரியும் இல்லையா? நம்ம பிரிண்ட் போடுறதுக்கு காரணமே ஒரு ரிசல்ட்டை கண்ணால பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுல நமக்கு டைரக்டா பார்த்தா சில இது புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கோங்களேன். அதுல ஜஸ்ட் நம்மளோட சீரியல் நம்பர் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு அது பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. போயிட்டு அப்படியே வரிசையா நம்ம தேடிக்கிட்டே வரணும், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா போட்டோ போட்டிருக்காங்க. போட்டோ போட்டா போட்டோல நம்ம ஃபேஸை தேடுறது ரொம்ப ஈஸி. அதனால ஈஸியா முகத்தை வச்சு ஓகே இந்த பர்சன் இங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை விட ஈஸியா வந்து என்னன்னா மேல தெரு நம்பர் போட்டுருவாங்க, தெரு பேரு போட்டுருவாங்க. அந்த தெருவுல ஒருவேளை நம்ம தெருவுல ஒரு 100 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேர்ல நம்ம பேர் எப்படி எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? இதெல்லாம் வந்து எதுக்காக போடுறாங்க? இதெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. எதுக்காக போடுறாங்க அப்படின்னா நம்மளோட வேலையை ஈஸி ஆக்கிறதுக்காக, பார்த்தோன்னே புரியணும் அப்படின்றதுக்காக. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதுதான். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னே புரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் ஜஸ்ட் இங்க நம்பர் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா கீழே 7 பிரிண்ட் பண்ணுது. 7னா என்னது? எதனால 7 கிடைச்சது? 5 + 2 3 + 4 6 + 1 7 + 0 இல்லைன்னா 3 × 2 + 1 எதனால 7 கிடைச்சது? 7னா என்ன அப்படின்றது இங்க ரிசல்ட் கீழே பார்க்கும்போது எனக்கு புரியல. ஒரு ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா மேல இருக்கிற ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு தெரியாது, கீழே இருக்கிற ரிசல்ட் மட்டும் தான் உங்களுக்கு தேவை இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க google.comனு ஒரு பேஜை பாக்குறீங்க, கூகுள் பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்க இல்லையா? கூகுள், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. அதுல எந்த லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க அப்படின்றதா உங்க கண்ணுக்கு தெரியுது? அந்த சைட் எதுக்காக ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்களோ அந்த வெப்சைட் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. அதுல என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கூகுள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதுனா என்ன, இன்ஸ்டாகிராம் எந்த லாங்குவேஜ்ல எழுதுனா என்ன, ஃபேஸ்புக் எந்த லாங்குவேஜ்ல எழுதுனா என்ன, அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை அவுட்புட். ஆஸ் எண்ட் யூசர் நமக்கு தேவை அவுட்புட். அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் பண்ணும் போது எண்ட் யூசருக்கு இதுதான் தேவை. மேல நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்றதெல்லாம் தேவையில்லை இல்லையா? அப்போ கீழே பிரிண்ட் பண்ணும் போது 7 பார்க்கும்போது எனக்கு புரியுதா அப்படின்னா எனக்கு புரியல. அப்போ நான் பிரிண்ட் பண்ணும் போது 5 + 2 = இதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட் வந்து நம்பர். இந்த இடத்துல நான் இப்படி பிரிண்ட் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு 5 + 2 = 7 அப்படின்றது கீழே எனக்கு அவுட்புட் பார்க்கும்போது புரியும். ஓ 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணனா 7 கிடைக்குது. திஸ் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஸோ பிரிண்ட் வந்து நமக்கு அவுட்புட் என்னன்றத பார்க்கணுன்றதுக்காக தான். எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிரிண்ட் இல்லைனாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஒரு ப்ரோக்ராம்க்கு பிரிண்ட் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பிரிண்டே இல்லாம ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுச்சு அப்படின்றதே நமக்கு தெரியாது. அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி விட்டோம்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி விட்டோம்னா வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சர்றன்னு போயிடும். பாருங்க என்ன பண்ணுதுன்னே தெரியல. ரன் பண்ண இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி 5 + 2 கால்குலேட் பண்ணிருக்கு. 7ன்றது கால்குலேட் பண்ணிருக்கு, பண்ணாமலாம் இல்ல. நம்பர்ல 7 இருக்கு, ஆனா 7 இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. அதுக்காக தான் பிரிண்ட். ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டருக்காக போடல, எண்ட் யூசர் நமக்காக போடுறோம். இந்த ப்ரோக்ராம் யார் ரன் பண்ண போறாங்களோ அவங்களுக்காக போடுறோம். ஓகே, இப்போ num = int of first num1 எடுத்துக்கோ. num1 = int of input of enter a number. நம்பர் 2க்கும் நான் அதே மாதிரி வாங்கிக்கிறேன். enter a number. இப்போ sum = num1 plus num2 print sum. இதுலயே வந்து நீங்க பிரிண்ட் பண்ணும் போது சம் ஆஃப் அந்த நம்பர் 1ஓட வேல்யூ என்னவோ அதை போட்டுக்கிட்டு சம் ஆஃப் ஐ மீன் இப்போ நான் 1,2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஆஃப் 1 and 2 is 3 அப்படின்னு பிரிண்ட் போட்டுக்கோங்க. பட் இந்த இடத்துல நான் ஃபார் சிம்பிளிசிட்டி நான் இப்படி போட்டுக்கிறேன். உங்க ஹோம்ஒர்க்ல இப்படி போடக்கூடாது. டீடைல்டா ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். ஓகேவா?
உங்க ப்ரோக்ராம்ல அப்படிதான் இருக்கணும், என் ப்ரோக்ராம்ல நான் சிம்பிளா போட்டுக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நான் கொடுக்க போற நம்பர் வந்து 5 and 3. என்ன அவுட்புட் வரும்? 8. 8 sir. ஓகே, வெரி குட். 5 and 3 ரிசல்ட் வந்து 8. ஓகே, இது சம் வந்து இதுதான் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ரைட், இப்போ இன்புட் எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும். நான் 5 and 3 வச்சிருக்கேன். சம் ஈக்குவல் டு num1 and num2. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. வெரி நைஸ். இப்போ நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1 பிளஸ் 2 பிரிண்ட் நம்பர் 1. இப்போ என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும்? இது என்ன பிரிண்ட் பண்ணும்? என்ன நினைக்கிறீங்க? என்ன என்ன பிரிண்ட் ஆகும்? 7 sir. ஓகே, அதர்ஸ்? 7 sir. அதர்ஸ்? 7 sir. ஓகே, ஒரு 4 பேர் சொல்லிருக்கீங்க. அதர்ஸ்? 7 sir. ஓகே, பூஜா, ராம்குமார்? 7 sir. ஓகே 7 sir. 7. ஓகே, 7 எப்படி வந்தது? num1 வந்து 5, so 5 plus 2 7. ஓகே, வெரி குட். ஸோ நம்பர் 1 வந்து 5 இல்லையா? மேல வந்து ஆல்ரெடி 5ன்னு போட்டோம். அதுக்கப்புறம் அந்த 5 கூட ஒரு 2 ஆட் பண்றோம். 5ம் 2ம் ஆட் பண்ணி நம்பர் 1ல சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறோம். 5யும் 2யும் ஆட் பண்ணி 7 கிடைச்சது. அந்த 7 நம்பர் 1லயே போய் ஸ்டோர் ஆயிடும். அப்போ பிரிண்ட் பண்ணும் போது 7 தான் வரும். ஓகே, வெரி குட். இப்போ நம்பர் 1 ஈக்குவல் டு 5, நம்பர் 1 ஈக்குவல் டு 10, பிரிண்ட் நம்பர் 1. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? 10 sir. ஓகே, நெக்ஸ்ட். 10 sir. 10 தான். 5 என்ன ஆகும்? 5 என்ன ஆச்சு? Overwrite ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட். 5 என்ன ஆச்சு? num1ல ஃபர்ஸ்ட் 5 தான் சார் இருக்கும். அதுக்கப்புறம் 10ன்ற வேல்யூ கொடுக்கும்போது ஓவர்ரைட் ஆகி 10 ஸ்டோர் ஆயிடும் சார் num1ல. ஓகே, ரைட். ஓவர் ரைட்னு ஒரு வேர்டு நான் ஆல்ரெடி சொன்னல. 10 வந்து 5 வந்து ஓவர் ரைட் ஆயிரும். இப்போ 10 தான் இருக்கும். ஸோ 10 தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம், இப்போ num ஈக்குவல் டு 5 போட்டிருக்கேன். num1 ஈக்குவல் டு num1 இன்டு 3. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? 15 sir. நெக்ஸ்ட். 15 தான். 15 sir. ஓகே, ரைட். 15 sir. num1 ஈக்குவல் டு num1 பிளஸ் 3. இப்போ என்ன பிரிண்ட் பண்ணும்? 8 sir. ஓகே 8 sir. ஓகே, வெரி குட். 8 அடுத்து sir. நெக்ஸ்ட். அடுத்து இன்னும் நிறைய பேர் சொல்லல. அடுத்து ஜெருஷா. 2 டைம்ஸ்மே num1 இருக்கு. அப்ப எப்படி சார்? ஓகே, ரைட். சோ என்ன என்ன வரும்? ஏதாவது ஒன்னு கெஸ் பண்ணணும். ரெண்டுமே வராதா சார்? அடுத்தடுத்து. ஓகே, எத்தனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் num1. ரைட். அப்போ ஒன்னு தான் பிரிண்ட் ஆகும்.
2 தடவை பிரிண்ட் ஆகாது. ஒரு பிரிண்ட் இருக்கிறதுனால 1 தான் பிரிண்ட் ஆகும். லாஸ்டா உள்ளது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, என்ன பிரிண்ட் ஆகும்? அப்போ 8 பிரிண்ட் ஆகும் சார். 8 பிரிண்ட் ஆகும். ஓகே, ரைட். அடுத்து 18 பிரிண்ட் ஆகும். 18 வரும். சார் 18. 18 சார். என்னப்பா 8ன்றீங்க, இப்ப 18ன்றீங்க. எது 8ஆ 18ஆ? 18 18 ஓகே, வெரி குட். 18 தான் கரெக்டான ஆன்சர். 8 கிடையாது. ஏன் 8 கிடையாது? எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னா num1 = 5ன்னு பாத்தீங்க. num1 = num1 + 3, 5 + 3 8ன்னு பாத்தீங்க. நடுவுல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டீங்க. அதானே பண்ணீங்க, கரெக்டா? 8ன்னு ஃபர்ஸ்ட் சொன்னவங்க லைன் நம்பர் 3 விட்டீங்க, கரெக்டா? ரைட். சோ கம்ப்யூட்டர் அப்படிலாம் பண்ணாது. கம்ப்யூட்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணும். நீங்க எப்பயுமே மைண்ட்ல திங்க் பண்றது, கம்ப்யூட்டர் எப்படி யோசிக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஸ்டெப்பை விட்டு இன்னொரு ஸ்டெப் ஸ்கிப் ஆகாது. லைன் நம்பர் 1ல நம்பர் அப்படின்ற வேரியபிள்ல 5 இருக்கு. லைன் நம்பர் 3ல நம்பர் அப்படின்ற அந்த நம்பர் 1 அப்படின்ற வேரியபிள்ல 5 × 3 15 போட்டோம். நம்பர் 1ல 15 தான் இருக்கு, 5 கிடையாது. நம்பர் 1ல இப்ப 15 ஆயிடுச்சு. லைன் நம்பர் 5ல அந்த 15 இருக்கு, 15 கூட ஒரு 3, அப்போ அங்க 18 ஆகுது. அதனாலதான் 18. இந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கும் போது, நான் பிகினரா இருக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு பார்ப்பேன். இது அவுட்புட் கிடையாது, இது நான் கத்துக்கிறதுக்காக. எனக்கு வந்து அங்க நம்பர் 1 என்ன, அதுல வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்காக இது போடுறது. ஃபைனல் அவுட்புட் இதுதான். இந்த பிரிண்ட் வந்து இன்டர்மீடியட் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போடுறது. ஸோ நடுவுல 15 இருக்கு, எண்ட்ல 18. ரைட்? ஸோ நீங்க ப்ரோக்ராம் சால்வ் பண்ணும் போது கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பார்ப்பீங்க. ஓகேவா? இது இப்படிதான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பார்க்க போறோம் அப்படின்றதுனாலதான் இதை நான் டீச் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ்? இதுல ஏதாவது கொஸ்டின்? ஜெருஷா புரிஞ்சுதா? ஓகே, ஜெருஷா இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நான் என்ன சொன்னேன்ட்டு? சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதாகுன்ற மாதிரி சொன்னீங்க சார். ஃபர்ஸ்ட் num1 = num1 * 3ன்றதுல 5ஓட 3 பண்ணா நமக்கு 15 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஓகே, அந்த 15 என்னவாகும்? அந்த 15 எங்க போகும்? 15 செகண்ட்ஸ் இதுல வரும் சார். ரைட். இல்ல, இதுல வந்து 5 × 3 15 வந்தது. ஓகே, அந்த 15 எங்க போகும்? நெக்ஸ்ட் உள்ள num1க்கு போகும். அதுல num1 போட்டிருக்கோம்ல இந்த. ரைட். இந்த ப்ரோக்ராம்ல மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்கு? மொத்தம் ஒரே வேரியபிள் தான். இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிறது ஒரே வேரியபிள் தான். அந்த ஒரே வேரியபிள்ல வேல்யூவை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம். மல்டிபிள் வேல்யூஸ் எல்லாம் கிடையாது. சோ லைன் நம்பர் 1ல அந்த வேரியபிளோட வேல்யூ 5ன்னு சொல்றோம். லைன் நம்பர் 3ல அந்த வேரியபிளோட வேல்யூ 15ன்னு சொல்றோம். ஏன்னா 5 × 3 15. லைன் நம்பர் 5ல அந்த 15 கூட ஒரு 3 ஆட் பண்றோம். தட் இஸ் how we got 18. ஓகே? ஓகே சார். சரி, ஓகே, குட். ரைட். யாருக்காவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஒரு வேரியபிள் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு போட்டோம்னா இந்த ஈக்குவல் டுன்றது என்ன ஆபரேட்டர்? அசைன்மென்ட் ஆபரேட்டர். வெரி குட், அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ ரைட் சைட்ல இருக்கிறத கால்குலேட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேரியபிள்ல போட்டுரும். ஓகே, அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படிதான் ஒர்க் பண்ணும். ரைட் சைட்ல இருக்கிற வேரியபிள்ல ரைட் சைட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்ணிட்டு, இது வந்து எக்ஸ்பிரஷன். ஓகே, எக்ஸ்பிரஷன்ற வேர்டை நான் புதுசா சொல்றேன் இல்லையா? இது வந்து எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். ஒரு ஃபார்முலாவோ மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இந்த மாதிரிலாம் போடுறீங்கல்ல, அது வந்து எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ரைட் சைட்ல இருக்கிற எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல அசைன் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் என்ன வரப்போகுது சொல்லுங்க? இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் என்ன வரப்போகுது? இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்?
கெஸ் பண்ணுங்க. எரர் பண்ணிட்டாங்க. எரர் வரும். ஓகே, அடுத்து 3 சார். எரர் வரும் வெரி சார். குட். அடுத்து எரர் வரும். ரைட், அடுத்து 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 எரர் வரும். ரைட், அடுத்து அந்த நம்பர் 1 3 வட்டம் பிரிண்ட் ஆகுமா சார்? என்ன பிரிண்ட் ஆகும்? அந்த நம்பர் 1 ஸ்டார் 3ன்னு போட்டிருக்கோம் சார், அது வாசி நம்பர் 1 3 வட்டம் 3 வட்டம் பிரிண்ட் ஆகுமா சார்? ஓகே, நம்பர் 1ன்றதே 3 தடவை பிரிண்ட் ஆகும். ஓகே, ரைட், அடுத்து 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 அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் யோசிக்க தோணுது அப்படின்றது எனக்கு தெரியுது. எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்றேன். அடுத்து அமைதியா இருக்கிறது தான் தப்பு. தப்பான ஆன்சர் சொல்றது தப்பே இல்லை. அடுத்து எரர் தான் சார் வரும். சார் ஆ. இங்க நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு 174 வருதுங்க சார். 174. ஓகே, ரைட், அடுத்து ஸோ சொன்னனே பேரலா கடகடன்னு டைப் பண்ணி பார்த்துட்டாங்க. நான் சொல்றேன், நான் போட்ட அதே ப்ரோக்ராமை நீ டைப் பண்ணல, நீ வேற ஏதோ டைப் பண்ணிருக்க. இந்த ப்ரோக்ராம்ல எரர் தான் வரும். ஏன் எரர் வருது? ஏன் எரர் வரும்? எரர் வரும்னு சொன்னீங்களே, ஏன் எரர் வரும்? நான் ரன் பண்றேன், எரர் தான் வரும், ரன் ஆகாது. பாத்துக்கோங்க, கீழே வந்து எரர் தான் வருது, ரன் ஆகல. ஏன் எரர் வருது? என்ன காரணம்? நம்ம நம்பருக்கு வேல்யூ கொடுக்காதனால தான் சார் எரர்னு வருது. ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் எப்பயுமே அந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு ரைட் சைடு என்ன இருக்கோ அதுதான் எவாலுவேட் பண்ணும். ரைட் சைடு கால்குலேட் பண்ணும்போது num1 into 3 அப்படின்னா வாட் இஸ் num1? num1க்கு என்ன வேல்யூ? இப்போ நான் உங்ககிட்ட போயிட்டு உங்ககிட்ட வந்து அங்க இருக்கும் அதை எடுத்துட்டு வா அப்படின்னா நீங்க போய் எதை எடுத்துட்டு வருவீங்க? திரும்ப கொஸ்டின் பண்ணுவோம் சார் எதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? எதை எடுத்துட்டு வரணும்? நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா இல்ல இல்லையா? அங்க போய் டிவி ரிமோட்டை எடுத்துட்டு வா அப்படின்னா நீங்க டிவி ரிமோட் எடுத்துட்டு வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தேடணும் அப்படின்றது தெரியும். டிவி ரிமோட் அங்க போய் அதை எடுத்துட்டு வான்னா எதை எடுத்துட்டு வருது? அதே மாதிரிதான் இங்க num1 into 3னா வாட் இஸ் num1? முன்ன பின்ன இதுல இந்த ப்ரோக்ராம்ல num1ன்றது முன்னாடி இல்லவே இல்லை இல்லையா? இந்த எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்றதுக்கு num1 இல்லவே இல்லை. num1 இப்பதான் இருக்கு. ஸோ num1 into 3 அப்படின்னா num1னா என்னன்னே கம்ப்யூட்டருக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அதை டிஃபைன் பண்ணல. num1னா இன்டீஜர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருந்தேன்னா இன்டீஜர், ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல ஏபிசின்னு போட்டிருந்தேன்னா அது ஸ்ட்ரிங், அப்படி போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். பட் num1னா என்னன்றதை நான் சொல்லல, அதனால இந்த ப்ரோக்ராம் எரர் வருது. ஏன் வந்து num1 வந்து 3 times வரல? 3 times num1 வரும்னு சொன்னீங்கல்ல, எப்ப வரும் அப்படின்னா இத ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்திருந்தா வந்திருக்கும். num1 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 அப்படின்னு 3 times வந்திருக்கும். ஓகே, இது வந்து நான் ஸ்ட்ரிங்கா கொடுக்கல, இத வந்து நான் ஸ்ட்ரிங் இல்லாம ஜஸ்ட் num1 கொடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் இட்ஸ் அ வேரியபிள். இது வந்து ஒரு வேரியபிள். ஆனா அந்த வேரியபிள் என்ன அப்படின்றது பைத்தானுக்கு தெரியல, ஏன்னா நம்ம சொல்லல, அதனால எரர் வரும். ரைட், இப்போ 174 வந்ததுல என்ன பண்ணிருக்கீங்க? என் ப்ரோக்ராமுக்கும் உங்க ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம்? சார் நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு என்ன தப்புன்னு தெரியல. நான் 174 தான் வருது சார். ஓகே, ஷூர். ஷேர் யுவர் ஸ்கிரீன். ஒரு நிமிஷம் சார். சார் இங்க தெரியுதுங்களா? ஒரு நிமிஷம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். num1 ஓகே, புரிஞ்சிருச்சு. ஜூபிட்டர் நோட் புக்கா இது? ஆமா சரி, ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜூபிட்டர் நோட் புக்ல ட்ரை பண்ணாதீங்க, இன்ஸ்டால் விஷுவல் ஸ்டுடியோ VS கோட் அதுல ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஏன் 174 வந்ததுன்னு நான் சொல்றேன். உங்க ஜூபிட்டர் நோட் புக்கை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றீங்களா? இதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி வச்சுட்டு சில விஷயம் ட்ரை பண்ணீங்களா?
இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி கொடுத்ததை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். ரைட். அப்போ num1 ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு இருந்த, கரெக்டா? ஆமா சார். அந்த வேரியபிளோட வேல்யூ தான் இப்போ எடுத்திருக்கு. ஓகே சார். இப்போ இதுல num1க்கு பதிலா num9 அப்படின்னு கொடுத்துப்பாரு, இல்லைன்னா num123 இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துப்பாரு. யூ வில் கெட் த எரர். ஓகே சார், ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஜூபிட்டர் நோட் புக் யார் சொல்லி கொடுத்தா? சார் நாங்க இது காலேஜ்ல இருந்து நாங்க இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, குட். அதுல என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரோக்ராமை டீபக் பண்ண முடியாது. டீபக்னா என்ன அப்படின்றது அடுத்து நான் சொல்லி கொடுப்பேன். அது அடுத்த டாபிக். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் கிடையாது, மேபி 1 or 2 months லேட்டர் டீபக்கிங்னா என்ன அப்படின்றது நான் சொல்லி கொடுப்பேன். அது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜூபிட்டர் நோட் புக்ல அது பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டால் விஎஸ் கோட். சரியா? ஓகே சார். இது வந்து காலேஜ் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஜூபிட்டர் நோட் புக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஜூபிட்டர் நோட் புக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. விஎஸ் கோடு இல்லைன்னா பைத்தானுக்கு வந்து பைச்சாம்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நிறைய இது ஐடின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராம் டைப் பண்றதுக்கு, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஐடிஇஸ் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கு. ஜூபிட்டர் நோட் புக் வந்து சின்ன சின்னதா ஒரு கோட் ஸ்னிப்பட் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இங்க நம்ம கத்துக்கிறது வந்து கோட் ஸ்னிப்பட் கிடையாது, ஒரு ஃபுல் ப்ராஜெக்டே வந்து கத்துக்க போறோம். அதனால விஎஸ் கோட்ல ப்ராக்டிஸ் பண்ணினா யூ வில் லேர்ன் அ லாட். சரியா? ஓகே சார். ஸோ எனக்கு ஜூபிட்டர் நோட் புக் வந்து முன்னாடி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுனால உன் ப்ரோக்ராம்ல என்ன எரர் இருக்குன்றது என்னால பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா இந்த மாதிரி இஷ்யூவை உன்னால கடைசி வரைக்கும் கத்துக்கவே முடியாது இல்லையா? யூ வில் எக்ஸ்பெக்ட் அன் ஆன்சர் பட் யூ வில் கெட் கம்ப்ளீட்லி எ டிஃப்ரெண்ட் ஆன்சர். அதை டீபக் பண்ண முடியாது, அதை அனலைஸே பண்ண முடியாது. ஏன் 174 வந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் தெரியாது இல்லையா? சரி, நீ விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணு. ஒரு ஃபியூ கிளாஸஸ் கழிச்சு நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியும். ஓகே. அதுல ஜூபிட்டர் நோட் புக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உனக்கு புரியும். ஓகே, ஃபைன். ரைட். யாராவது பைத்தான் விஎஸ் கோடு இல்லைன்னா போன்ல பைத்தான் ஆப் இருக்கும்ல, அதை தவிர வேற ஏதாவது கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. சரியா? ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம அடுத்து என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு அடுத்த ஃபியூ கிளாஸஸ்க்கு நம்ம கத்துக்க போற டாபிக் சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக்கா இருக்கும். என்ன கத்துக்க போறோம்? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸா சார்? ஓகே, அப்படின்னா என்ன? அதுக்கு ஒரு ரூல் இருக்கும் சார். ஓகே, எனக்கு ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில பண்ற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள். சார் இப்போ நான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னா அது பண்ணணும், இல்லாட்டி இல்லை, பண்ணவே மாட்டேன். ரெண்டு ஆப்ஷன் தான் சார் இருக்கு. அதுதான், அது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எங்க மேம் வந்து எனக்கு கூப்பிட்டு காம்படிஷன்ல சேர்ப்பான்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஓகேவா இருந்தா சரி மேம் நான் சேர்ந்துக்கிறேன் மேம் சொல்லுவேன். எனக்கு பிடிக்கலன்னா நான் போகல அப்படின்னு சொல்லுவேன் சார். ஓகே, ரைட். மத்தவங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுது? இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்? மத்தவங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுது? இந்த இஃப் எல்ஸ்ன்னு சொல்றேன். என்ன தோணுது உங்களுக்கு? என்ன தோணுதோ சொல்லலாம். எதுவுமே தோணல அப்படின்னா சொல்லலாம். எனிதிங் இஸ் ஃபைன். என்ன தோணுது? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோனா? ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து எஸ் ராம்குமார். சார் இப்போ அந்த போன ப்ரோக்ராம் பண்ணோம்ல சார், அது நான் பண்ணும்போது கிளாஸே அமைதியா இருந்ததுன்னா கை தூக்க வேண்டாம், ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? சொல்லுப்பா. சார் இப்போ போன ப்ரோக்ராம் பண்ணோம்ல சார், num1 = அந்த பண்ணணும் சார். அப்போ பண்ணும்போது நான் இதில் விசுவல் ஸ்டுடியோ கோட் தான் சார் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து கீழே இது கேட்குது சார், அவுட்புட் கேட்குது. ஓ, இப்போ நீ வந்து போன ப்ரோக்ராம்ல கொஸ்டின் கேக்குறியா? ஆமா சார். ஓகே, ரைட். இது முடிச்சுட்டு லாஸ்டா கிளாஸ் முடிக்கும் போது என்கிட்ட கேளு.
அந்த ஓகே கேள்விக்கு சார். நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா இப்ப ஓகே நடுவுல இங்க இருந்து நான் திரும்ப ஸ்கிப் பண்ண விரும்பல. கிளாஸ் முடியும் போது நான் உனக்கு ஆன்சர் பண்றேன். பட் ஓகே கட்டாயமா என்ன கேளு. ஓகே ரைட். சோ இஃப் எல்ஸ் பத்தி என்ன தோணுது? என்ன தோணுதோ சொல்லுங்க. எதுவுமே தோணலைன்னா எதுவுமே தோணலன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அமைதியா இருக்கிறது வந்து நாட் அக்செப்டட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ப்ரோ? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரி ஓகே. இப்போ இஃப்னா இருக்கு, ம், எல்ஸ்னா இல்லைன்னு அர்த்தம். சரி. எனக்கு ரியல் டைம்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எங்க வீட்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதுல இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சப்போஸ் இப்போ ரெயின் சினாரியோ எடுத்துக்கலாம். எது? ஸோ இஃப் ரெயின் மழை, மழை. ஓகே ரெயின். ஸோ மழை பெஞ்சதுன்னா பிரிண்ட் இஃப் இட் இஸ் ரைனிங் ஆ பிரிண்ட் பிரிங் அம்ப்ரெல்லா எல்ஸ் நாட் நீடட். இந்த ஓகே மாதிரி. ரைட். சோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அன்றாட நம்ம வீட்ல நடக்கிறது தான். கடையில போயிட்டு பால் பாக்கெட் வாங்கணும். எங்க வீட்ல என்ன சொல்றாங்க? ஆபீஸ்ல இருந்து வரும்போது பால் கடை திறந்து இருந்ததுன்னா 3 பாக்கெட் பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஓகே. இப்ப நான் வரேன். என்னென்ன பாசிபிள் சினாரியோஸ் இருக்கு? இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். பால் கடை திறந்து இருந்ததுன்னா 3 பாக்கெட் பால் வாங்கிட்டு வாங்க. இதுல என்னென்ன சினாரியோஸ்லாம் இருக்கலாம்? பால் கடை எத்தனை ஓப்பன் ஆக கூட இருக்கலாமா சார்? சார் இப்போ கடை இருந்தா அந்த கடையில வாங்குவீங்க, அந்த கடை இல்லைன்னா வேற கடையில வாங்கிட்டு போலாம்ல? எங்க ஏரியால ஒரு கடை தான் வச்சுக்கோங்களேன். பால் கடை திறந்து இருந்ததுன்னா பால் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருங்க. சோ நான் வீட்டுக்கு வர வழியில பால் கடை திறந்திருக்கான்னு பார்க்கணும். திறந்து இருந்ததுன்னா ஒரு விஷயம் பண்ண போறேன். திறக்கலன்னா பால் கடை திறந்து இல்ல, என்ன பண்ணும்? மூடி இருக்கு. வீட்டுக்கு வந்துடுறோம் சார். ஓகே வீட்டுக்கு வந்துடணும். நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன், பக்கத்து ரூம்ல இருந்து என் ஒய்ஃப் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெப்டோல ஆர்டர் பண்ணணும்ட்டு. ரைட் ஓகே. சோ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே எனக்கு அங்க இருந்து தான் வரும். பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, அதனாலதான் அங்க இருந்து ஆன்சர் வருது. ரைட். பால் பாக்கெட் வரும்போது வாங்கிட்டு வாங்க, கடை திறந்திருந்தா வாங்கிட்டு வாங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு கடை திறந்திருக்கும், இல்லைன்னா கடை மூடி இருக்கும் இல்லையா? கடை திறந்து இருந்ததுன்னா பால் வாங்கிட்டு வரணும். கடை மூடி இருந்ததுன்னா வாங்கிட்டு வர வேண்டாம். வேற கடையில போய் வாங்குங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. வாங்கிட்டு வர வேண்டாம். சோ இந்த இஃப் கண்டிஷன்ல கடை திறந்திருக்கா இல்லையா, இதுதான் கண்டிஷன். கடை திறந்திருந்ததுன்னா ஒண்ணு பண்ணணும், திறக்கலன்னா வேற ஒண்ணு பண்ணணும். இஃப் எல்ஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சில பேரு இஃப் லூப் அப்படின்னுவாங்க. இஃப் வந்து லூப் கிடையாது. ஓகே. சில டைம் நீங்க ப்ரோக்ராமிங்ல சொல்லும் போது இஃப் லூப் அப்படின்னு சொல்லுவீங்க. லூப் LOOP. இஃப்ன்றது லூப் கிடையாது. இஃப்ன்றது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இஃப் லூப்ன்றது யாருமே சொல்லக்கூடாது. இஃப் இஸ் நாட் அ லூப். ஓகே. இந்த இஃப்ல ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த இஃப்ன்றது வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஒரு விஷயம் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும், ஒரு விஷயம் உண்மையா இருந்தா என்ன பண்ணணும், பொய்யா இருந்தா என்ன பண்ணணும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ளோ சார்ட் ஏதோ ஒண்ணு பண்ணோம் இல்லையா? அதுல என்ன எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கலாம்? ஃப்ளோ சார்ட் ஒண்ணு பண்ணோம் ஸ்டார்டிங்ல. அந்த எக்ஸாம்பிள் படி என்ன எடுத்துக்கலாம்? என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? சார் இப்போ நம்ம காலேஜ் போகிறதுக்கு ஒரு இது பண்ணோம் சார், ஃப்ளோ சார்ட்டு. அதில் வந்து 8:30க்குள்ளே பஸ் வந்துச்சுன்னா காலேஜ் போவோம், 8:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம காலேஜுக்கு போக மாட்டோம், பேக் டு ஹோம், அந்த மாதிரி தான். வெரி குட். அடுத்து யாரோ பேசுனீங்க. அதான் சார் காலேஜ் போகணும், அந்த எக்ஸாம் தான் சார் சொல்லுவாங்க. ஓகே வெரி குட். ஸோ அதுல ஒரு விஷயம், இஃப் டைம் வந்து 8:30க்கு மேல ஆயிடுச்சு,
8:30 AM மேல ஆயிடுச்சு. டைம் 8:30க்கு மேல ஆயிடுச்சுன்னா என்ன, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம், கோ டு ஹோம், வீட்டுக்கு போயிடலாம். இல்ல எல்ஸ் கீப் வெயிட்டிங். இது நான் சிம்பிளான இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், இது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். டைம் வந்து 8:30க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டுக்கு போயிடலாம். இல்ல டைம் வந்து 8:30 ஆகல, டைம் 8:15 தான் ஆகுது அப்படின்னா இன்னும் வெயிட் பண்ணலாம், இன்னும் டைம் இருக்கு, வெயிட் பண்ணலாம். 8:20க்கு வந்தாலும் வெயிட் பண்ணலாம், 8:25க்கு வந்தாலும் வெயிட் பண்ணலாம் இல்லையா? சோ இந்த கண்டிஷன் டைம் வந்து 8:30 ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது தான் கண்டிஷன். இல்லைன்னா 8:30க்கு மேல ஆயிடுச்சா இல்லையா இல்லையா? இதே கண்டிஷனை மாத்தியும் போடலாம். எப்படி மாத்தி போடலாம்? எப்படி மாத்தி போடலாம்னா, இஃப் டைம் 8:30க்கு உள்ள இருக்கு அப்படின்னா 8:30 விட கம்மியா இருக்கு, 8:30 மணிக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா கீப் வெயிட்டிங். இல்ல அப்படின்னா கோ டு ஹோம். மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒண்ணுதான். என்ன ஒரு விஷயம்னா நான் சொல்றத மாத்தி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். 8:30க்கு மேல ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போன்னு சொல்றோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல 8:30க்கு உள்ள இருக்கு, இன்னும் 8:30 ஆகல அப்படின்னா வெயிட் பண்ணுன்னு சொல்றோம். ரெண்டும் ஒண்ணு தானே. 8:30க்கு மேல ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம், ரெண்டும் அதே தான் சொல்லுது. 8:30க்கு மேல ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து 8:30க்கு கம்மியா இருந்ததுன்னா வெயிட் பண்ணு, இல்லைன்னா வீட்டுக்கு போ. அப்போ இல்லைன்னா வீட்டுக்கு போன்ற நிலைமை எப்ப வரும்? மணி 8:30க்கு மேல ஆயிடுச்சுன்னா இல்லைனா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும், அது எல்ஸ் இல்லையா? இதுதான் வந்து இஃப் எல்ஸ். ஒரு ரியல் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா இதுதான். ஓகே, இப்போ ஒரு ப்ரோக்ராம் இதே மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது 1 or 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமேட்டிக் எக்ஸாம்பிள்ஸ் போலாம். கிவ் மீ 1 or 2 ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். இன்னைக்கு காலையில இருந்து இப்ப கிளாஸ் அட்டென்ட் பண்ற வரைக்கும் வேற என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க பாத்திருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, டக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு மைண்டுக்கு வருமே. என் ஃப்ரெண்டு காலேஜ் வரானா இல்லையான்னு கேக்குறதுண்ணா. ஓகே, அது வந்து முழுமையா இல்லையே. இல்லைண்ணா நம்ம அவன்கிட்ட கால் பண்ணி கேட்போம்ல, நீ காலேஜ் இன்னைக்கு வரையா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, அது வந்து ஒரு கொஸ்டின். ஓகேண்ணா. அது வந்து முழுமையான விஷயம் கிடையாது. இப்போ நான் சொன்னது கடையில பால் பாக்கெட் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அது வந்து கொஸ்டின் முடிஞ்சது. ஆனா எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? கடை திறந்துருச்சுன்னா, என்னோட வேலை கடை திறந்திருக்கா இல்லையான்னு பாக்குறதா என் வேலை? என் வேலை அத கிடையாது. எனக்கு கடை திறந்திருந்தா பால் பாக்கெட் வாங்கணும், அதுதான் என்னோட வேலை. கடை திறந்திருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வான்னு சொல்லல. அதுல யாருக்கு என்ன பிரயோஜனம்? கடைக்காரர் வந்து கடை திறந்து வச்சா என்ன, தரக்காட்டி எனக்கு என்ன? கடை திறந்திருந்தா பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா வாங்க வேண்டாம். என்னோட பர்பஸ், என்னோட இன்டென்ஷன், நான் பண்ணணும்னு நினைக்கிறது பால் பாக்கெட் வாங்கணும். அதுக்கு உண்டான கண்டிஷன் கடை திறந்திருக்கணும். கடை திறந்திருக்கா இல்லையான்றதுதான் கண்டிஷன். கடை திறந்திருந்ததுன்னா என்னால வாங்க முடியும், திறக்கலைன்னா வாங்க முடியாது இல்லையா? நீ உன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிட்டு இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியான்னு கேக்குற, இதுல என்ன கண்டிஷன் இருக்கு? அது வந்து ஒரு கேள்வி, அவ்வளவுதான். அது முழுமையா இருக்கா? நான் வந்து கடை திறந்திருக்கான்னு பாத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? நான் வீட்டுக்கு வந்துட்டு கடை திறந்திருக்கான்னு இல்லையான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. கடை திறந்திருக்கு, நான் அப்படியே வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏன் பால் பாக்கெட் வாங்கல? அடுத்த கேள்வி வரும் இல்ல? ரைட். அண்ணா ஃப்ரெண்டுக்கு இன்னொன்னு, கால் பண்ணீங்க. Go ahead. இப்போ காலையில வந்து அலாரம் அடிச்சாதான் நான் எந்திரிப்பேன், இல்லைன்னா நான் தூங்குவேன். அலாரம் அடிக்கும் போது வெரி நான் குட், எந்திரிக்கிற மாதிரி. வெரி குட் எக்ஸாம்பிள். எனக்கும் அதேதான். வார நாள்ல 5 நாள் அலாரம் அடிக்கும், சாட்டர்டே சண்டே அலாரம் ஆஃப் ஆயிருக்கும். ஓகே, அலாரம் அடிக்குதா இல்லையா? அலாரம் அடிச்சுது அப்படின்னா நான் எந்திரிக்க போறேன், அலாரம் அடிக்கலைன்னா எந்திரிக்க மாட்டேன்.
என்னோட அலாரம் வந்து காலையில 6:30க்கு இருக்கும். ஸோ 6:30க்கு அடிச்சதுன்னா நான் எந்திரிப்பேன். அலாரம் அடிக்கல அப்படின்னா 6:30 ஆகலைன்னு அர்த்தம். நான் எந்திரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குட் எக்ஸாம்பிள். அடுத்து அலாரம் அடிக்குதா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் நடக்குது. என்ன ஆக்ஷன்? நான் எந்திரிக்க போறேனா இல்ல தூங்க போறேனா? வெரி குட். அடுத்து இது கம்ப்ளீட் சென்டென்ஸ் இல்லையா? என்ன கண்டிஷன், அந்த கண்டிஷன்னால என்ன நடக்குது? ரைட். அடுத்து இந்த அலாரம் அடிக்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? எல்லாருமே அலாரம் வச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒரு விஷயம் என்ன நமக்கு தெரியாது அப்படின்னா, இந்த இடத்துல எதை யூஸ் பண்றதுன்றது தான் நமக்கு தெரியாது. அதை தான் கத்துக்க வந்திருக்கோம். அடுத்து சொல்லுங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாவது 2 சொல்லுங்க, 1 or 2 சொல்லுங்க. சார் ம் சார் இப்ப எலிஜிபிள் டு ஓட் இப்ப இது நம்மளோட வயசு வந்துட்டு 18க்கு மேல இருந்ததுன்னா நம்ம ஓட் பண்ணலாம். அப்படி 18 கீழே இல்லைன்னா ஓட் போட வேணாம் இந்த மாதிரி. ஓகே, வெரி குட். இப்போ எலெக்ஷன் டைம் வருது. வெரி குட். ஆனா இப்போ அந்த கண்டிஷனை மாத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 18 இயர்ஸ் எனக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு போய் என்னால ஓட்டு போட முடியுமானா ஓட்டு போட முடியாது. எனக்கு இன்னைக்கு தான் வயசே 18 ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு டேட்டுக்கு கன்சிடரிங் எலெக்ஷன் இஸ் வெரி நியர், இன்னைக்கு டேட்டுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, வாக்காளர் பட்டியல்ல என்னோட பெயர் இருந்ததுன்னா ஓட்டு போட முடியும், இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். ரைட். ஸோ அடுத்து ஏதாவது சொல்ல வந்தீங்களா? அடுத்து சார் இப்போ தியேட்டருக்கு டிக்கெட் இருந்தாதான் படம் பார்க்க முடியும், இல்லைன்னா நம்மளால படம் பார்க்க முடியாது. ஓகே, வெரி குட். தியேட்டருக்கு என்ட்ரிக்கு போறோம், டிக்கெட் காட்டுன்னு சொல்றாங்க. டிக்கெட் இருந்ததுன்னா உள்ள போன்னுவாங்க, டிக்கெட் இல்லைன்னா வெளியில போன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் அவர் செக் பண்றாருன்னா, டிக்கெட் வேலிடான டிக்கெட் இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா உள்ள போ, இல்லைன்னா வெளியே போ. அடுத்து சார் இப்போ பஸ்ஸில் போகும்போது செக்கிங் வந்தால் டிக்கெட் இருந்தால் ஃபைன் வாங்க மாட்டாங்க, டிக்கெட் இல்லாட்டி ஃபைன் வாங்குவாங்கல்ல சார்? ஓகே, வெரி குட். பஸ்ல டிக்கெட் செக்கர் வராங்க, டிக்கெட் இருக்கான்னு கேக்குறாங்க. டிக்கெட் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஃபைனும் கிடையாது, டிக்கெட் இல்லை அப்படின்னா ஃபைன். ரைட். டிக்கெட் இல்லாம அடுத்த வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அடுத்து இப்போ லேப்ல கோட் இருந்தாதான் உள்ள லேப்குள்ள விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்கண்ணா. ஓகே, லேப் கோட் இருக்கா? இருந்துச்சுன்னா உள்ள போ, இல்லைன்னா வெளியே போ. அடுத்து அட்மின் பாஸ்வேர்ட்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணி ஓகே, உள்ள போகும், இல்லைன்னா வெரி குட். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் போடுறேன். தப்பா போட்டேன்னா வெளில போ, கரெக்டா போட்டேன்னா இதுதான் உன்னோட அக்கௌண்ட், ரீல்ஸ் பாரு. வெரி குட். அடுத்து சார் காலேஜ் ஐடி கார்டு. ஓகே, ஐடி கார்டு. ஓகே, காலேஜ் ஐடி கார்டு. ஓகே, ஐடி ஐடி கார்டு கார்டு இருக்கு. காலேஜ் ஐடி கார்டு ஃபுல்லா சொல்லுப்பா. சார் காலேஜ் ஐடி கார்டு இருந்தா உள்ள அலோவ் பண்ணுவாங்க, ஐடி கார்டு இல்லைன்னா வெளியே போக சொல்லிடுவாங்க. ஓகே, அடுத்து உள்ள போ வெளியே போ தவிர வேற ஏதாவது எக்ஸாம்பிள்? சார் எக்ஸாமுக்கு டைமிங் கொடுப்பாங்கல்ல சார், இந்த டைமிங்குள்ளே நீங்கள் இருக்கணும், இல்லாட்டி எக்ஸாம் எழுத விட மாட்டோம்னு சொல்லுவாங்கல்ல சார்? ஓகே, அதுவும் அதே தான், உள்ள போ வெளியே போ, அதுதான். வேற எக்ஸாம்பிள்? சதீஷ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுப்பா. ஆதிமதன் அமைதியாவே இருக்கியே. பூஜா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ப்ரோக்ராமிங் கத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பூஜா சாரி சார், அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க, பேச போயிருந்தேன். ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். கொஸ்டின் புரிஞ்சுதா? நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னு தெரியுமா? சார் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா?
ஓகே, இஃப் எல்ஸுக்கு நான் சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தேன். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னு தெரியுமா? சார் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க பாஸ்வேர்ட் யூஸ் பண்றது, ஆமா. அப்புறம் ஐடி கார்டு, லேப் எல்லாம் ஆ சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்க முடியுமா? சார் இப்போ நம்ம கிச்சன்ல எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கேஸ் இருந்தா சமைக்கலாம், கேஸ் இல்லைன்னா வெளியே ஆர்டர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி கூட எடுத்து. ஓகே, வெரி குட். பசிக்குது, சிலிண்டர்ல கேஸ் சிலிண்டர் இருந்ததுன்னா, அதுல கேஸ் இருந்ததுன்னா சமைக்கலாம், இல்லைன்னா வெளியில ஆர்டர் போட்டுக்கலாம். எனிவே சாப்பிடணும், பசிக்குது சாப்பிடணும். ரைட், அடுத்து சார் சைவர் கிளாஸ் எடுத்துக்கலாம் சார். நீங்க அக்செப்ட் பண்ணாதான் சார் நாங்க உள்ள வர முடியும், இல்லைன்னா வெளியே போயிடலாம். ரைட், வெரி குட். ஜாயின் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணாதான் உள்ள வர முடியும். நான் ரிஜெக்ட்னு கொடுத்துட்டேன்னா உள்ள வர முடியாது. ஸோ இஃப் ஐ அக்செப்ட் யூ வில் என்டர், இஃப் ஐ டோன்ட் அக்செப்ட், அதாவது இஃப் ஐ அக்செப்ட் யூ வில் கம், அதர்வைஸ் யூ வில் நாட் கம். ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று வந்து ஐ அக்செப்ட் ஆர் ஐ டோன்ட் அக்செப்ட். ஸோ இஃப் ஐ அக்செப்ட் யூ என்டர் ஆர் யூ டோன்ட் என்டர், அவ்வளோதான். இஃப் எல்ஸ்னா என்னன்னு யாருக்காவது குழப்பமா இருக்கா? இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நான் இன்னும் ப்ரோக்ராமிங்கே போல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ரைஸ் யுவர் ஹேண்ட். இந்த கேள்வி கேட்டதே எத்தனை பேர் அட்டன்டிவா இருக்கிறீங்கன்னு பாக்குறதுக்காக தான். சில பேர் கொஞ்சம் பேர் தான் கை தூக்கிருக்கீங்க. 7 பேர் இல்லையா? சரி, ஓகே, புட் யூர் ஹேண்ட்ஸ் டவுன். இந்த இஃப் எல்ஸை வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கா பார்க்காம ஒரு ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சரியா? ஓகே, இத இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கா என்ன பார்க்கலாம், ப்ரோக்ராமேட்டிக்கா என்ன பண்ணலாம், இதுக்கு சின்டாக்ஸ் என்ன, எப்படி எழுதுறது, இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி வேணா எழுதலாமா அப்படின்னா கம்ப்யூட்டர்ல இப்படி எழுத முடியாது. இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதுதான் சின்டாக்ஸ். இதை இப்படிதான் எழுதணும், இஃப்னா இப்படிதான் போடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம போடணும். இப்போ எலெக்ஷனுக்கு ஓட்டிங் ஏஜ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓட்டிங்க்கு என்ன எக்ஸாம்பிள்னா ஏஜ் ஈக்குவல் டு 21. என்னால இப்போ ஓட்டு போட முடியுமா, போட முடியாதா? ஓட்டு போறதுக்கு எனக்கு எலிஜிபிளா இல்லையா? போட முடியும் சார். போட முடியும் இல்லையா? ரைட். இப்போ இத வந்து இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ்னு கேக்குறேன். இப்போ நீங்க ஏதோ ஒரு வயசு கொடுக்குறீங்க. இப்போ இது ஓட்டிங்க்கு எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா? அவங்க கொடுக்குற ஏஜை பொறுத்துனா, இப்போ 18 கீழே கொடுத்தா நாட் எலிஜிபிள், 18க்கு மேல கொடுத்தா எலிஜிபிள்னா. ரைட், கொடுக்குற ஏஜை பொறுத்து இருக்கு. இது வந்து எலிஜிபிள்னு சொல்லிட முடியாது, நாட் எலிஜிபிள்னு சொல்லிட முடியாது. இதுக்கு உண்டான ஆன்சர் யாரு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஓகேம்மா. ஸோ இன்னொரு 1/2 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்கு, நீ அந்த 1/2 மணி நேரம் ரெக்கார்டிங் பாரு, ஓகேவா? தேங்க்யூ. ரைட், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லாம் num1 ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர், நம்பர் 2க்கு வந்து அதே மாதிரி என்டர் அ நம்பர். அதுல எந்த நம்பர் கொடுத்தாலும் ஆட் அப்படின்னு சொன்னா ஆட் பண்ணி காட்ட போது உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்ன்றது தெரியும். ஆனா இந்த இடத்துல ஒரு ஏஜ் ஒன்று கொடுக்குறோம், அது வந்து ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னா கொடுக்குற நம்பரை பொறுத்து மாறும். எலிஜிபிள்னு சொல்ல முடியாது, நாட் எலிஜிபிள்னு சொல்ல முடியாது, கொடுக்குற நம்பரை பொறுத்து. அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம டிசைட் பண்றது அப்படின்னா, அதுக்குதான் இஃப் கண்டிஷன் போட போறோம், ஒரு டெசிஷன் எடுக்க போறோம். இந்த கொடுக்குற நம்பரை வச்சு இது எலிஜிபிள்னு சொல்லிட முடியாது, நாட் எலிஜிபிள்னு சொல்லிட முடியாது. ஸோ வி ஹாவ் டு கம் அட் அ டெசிஷன். அந்த டெசிஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும். இஃப் என்ன கண்டிஷன், ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18, 18 வயசு இருந்தா ஓட்டு போட முடியுமா? முடியாது சார். 18 வயசு நிறைவடைந்து அப்படின்னு நிறைவடைந்திருக்கணும் இல்லையா? ஓகே, ரைட். ஏஜ் வந்து 18க்கு மேல இருக்கு அப்படின்னா ஓட்டு போட முடியுமா, முடியாதா? You are eligible to vote. Else print
யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote. Come on. You are not eligible to vote. இதுதான் சின்டாக்ஸ். இஃப்னு ஒன்று போடணும், அதுக்கு பக்கத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கோலன் கொடுக்கணும். இது கோலன். ஓகேவா? ரெண்டு வகையான கோலன் இருக்கு. இது கோலன். ஓகே, இது செமிகோலன். பைத்தான்ல செமிகோலனுக்கு வேலை கிடையாது. எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் பைத்தானுக்கு செமிகோலனுக்கு வேலையே கிடையாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆகும் போது செமிகோலன் போடுறத பார்த்துருப்பீங்க. பைத்தான்ல இதுக்கு வேலை கிடையாது. கோலன் வந்து இஃப் முடியும் போது கோலன் போடுவாங்க. அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால, கண்டிஷனுக்கு மட்டும். கண்டிஷன் முடியுது அப்படின்னா அந்த இடத்துல கோலன் போடுவாங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கோலன் இருக்காது, பிராக்கெட்ஸ் இருக்கும். பைத்தான்ல கோலன் இருக்கும். பைத்தான்ல செமிகோலன் கிடையாது, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல செமிகோலன் இருக்கும். ஓகே, ஃபைன். அதை பத்தி தெரியலன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், லீவ் இட். இஃப் ஏஜ் கிரேட்டர் than 18, ஏஜ் 18க்கு மேல இருக்கு அப்படின்னா, இது உண்மையா இருந்ததுன்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். யூ ஆர் எலிஜிபிள் டு vote. இல்லனா என்ன அர்த்தம்? 18 முடியலன்னு அர்த்தம். 18 முடியலன்னா அது வந்து எல்ஸ் போட்டு யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote. ஸோ இதுதான் இஃப் எல்ஸுக்கு சின்டாக்ஸ். ஓகேவா? எப்பயுமே இஃப்க்கு வந்து எல்ஸ் வந்து ஆப்ஷனல். எல்ஸ் இருக்கணும் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துரும். என்டர் யுவர் ஏஜ் 20, யூ ஆர் எலிஜிபிள் டு vote. 98, you are eligible to vote. 10, you are not eligible to vote. உங்களால வாக்களிக்க முடியாது. ரைட். இதுல எப்பயுமே எல்ஸ் வேணுமா அப்படின்னா, எல்ஸ்ன்றது எப்பயுமே ஆப்ஷனல். எல்ஸ் வந்து ஆப்ஷனல், அது போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இது இல்லைனாலும் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இப்ப இந்த ப்ரோக்ராம் வேரியஸ் இன்புட்ஸ்க்கு என்னவா ரன் ஆகும்? யாராவது சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் இப்போ வேரியஸ் இன்புட்ஸ் நான் கொடுக்கும்போது என்ன ரன் ஆகும்? ஒரு இன்புட் நீங்களே சொல்லுங்க, அதுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லுங்க. சார் எந்த ஏஜ் கொடுத்தாலும் எலிஜிபிள்னு வரும் சார். ஓகே, வெரி குட். அடுத்து நான் அண்டர் 18 பிளாங்கா நின்றோம்னா, ஓகே, பிளாங்க்னா அடுத்து அவுட்புட் எதுவும் வராம அந்த ஓகே, அடுத்து அடுத்து 18க்குள்ள எந்த நம்பர் கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகாது. ஓகே, அடுத்து ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லணும். காயத்ரி, சதீஷ், சொல்லுங்க. 2 பேர்ட்டையும் தான் கேட்டேன். 8க்குள்ள என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த இது 18க்குள்ள என்ன நம்பர் கொடுத்தாலும் வராது சார். ஓகே, 18க்கு மேல கொடுத்தாதான் சார் எலிஜிபிளா இருக்கும். 18க்குள்ள கொடுத்தோம்னா 10ன்னு கொடுக்குறேன், என்ன ஆகும்? அப்ப நாட் எலிஜிபிள் சார். ஓகே, என்ன பிரிண்ட் ஆகும்? இங்க நான் நாட் எலிஜிபிள்னு நான் ஒன்னு பிரிண்டே போடலையே. அப்ப வராதுங்க சார். ஓகே, சரி. இந்த ப்ரோக்ராம்க்கு நான் 10ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன், என்ன வரும்? 10ன்னு கொடுத்தா எரர் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். கடையில போயிட்டு 90 பேஜஸ் நோட் புக் இருந்தா ஒன்னு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா என்ன பண்ணணும்னு ஏதாவது சொன்னா
கடையில 90 பேஜஸ் நோட் புக் இருந்தா ஒன்னு வாங்கிட்டு வா. இல்லைன்னா என்ன பண்ணணும்னு ஏதாவது சொன்னா? இல்ல சார். ஓகே. ஸோ நீங்க கடைக்கு போறீங்க, 90 பேஜஸ் நோட் புக் இல்ல, என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா வந்துருவேன் சார். ரைட். ஆனா நான் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா இருந்தது இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. இப்போ நான் வேற ஒண்ணு சொல்றேன். இல்லைன்னா தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. எதுவுமே சொல்லல. இல்லைன்னா தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. எது இல்லைன்னான்னு சொல்லல இல்ல சார். ரைட், வெரி குட். இஃப் எல்ஸ்லயே இதுதான். இஃப்க்கு எல்ஸ் இல்லைனாலும் ஒர்க் ஆகும். இந்த ப்ரோக்ராம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட்டுலாம் சொல்லாது. ஏன்னா அதை நான் பிரிண்டே போடலையே. என் ப்ரோக்ராம்ல நான் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கணும் அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இல்லாததெல்லாம் ஒர்க் ஆகாது. நான் எழுதியிருக்கிறது ஒரு 3 லைன் ப்ரோக்ராம் தான். இதுல இப்ப நான் வயசு 18க்கு மேல நான் கொடுக்குறேன், 20ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். இல்லைன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லல இல்லையா? 18க்கு மேல இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. அப்போ எதுவுமே பண்ணாது. 10ன்னு நான் கொடுக்குறேன், எதுவுமே பண்ணாது. ப்ரோக்ராம் வில் ஸ்டாப். ஏன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லல. எல்லா டைமும் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பண்ணாது. ஏன்னா இது ஒரு கண்டிஷனுக்குள்ள இருக்கு. கடையில 90 பக்கம் நோட் புக் இருக்கான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 90 பக்கம் நோட் புக் இல்ல, ஆனா 180 பக்கம் நோட் புக் இருக்கு. நீங்க போய் 90 பக்கம் நோட் புக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா 90 பக்கம் நோட் புக் இல்ல, அதனால இருக்கிறது ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருசா இவ்வளவு பெரிய நோட் புக் வாங்கிட்டு வந்தா அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் 90 பேஜஸ் நோட் புக் வாங்கிட்டு வா, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? அப்போ ஆல்வேஸ் எலிஜிபிள் டு ஓட்டுலாம் சொல்லாது. ஆல்வேஸ் எப்பயுமே எந்த இன்புட் கொடுத்தாலும் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு எப்ப சொல்லும் அப்படின்னா, நான் ஒரு இஃப் கண்டிஷனே கொடுக்காம டைரக்டா வெறும் பிரிண்ட் மட்டும் கொடுத்தேன்னா யூ ஆர் எலிஜிபிள், என்ன இன்புட் கொடுத்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு சொல்லும். ஏன்னா கண்டிஷனே கிடையாது. நோ மேட்டர் வாட் இன்புட் யூ ப்ரொவைட், த அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஆனா அப்படி கிடையாது. இதை ஒரு கண்டிஷனுக்குள்ள தான் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? கண்டிஷனுக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா இஃப் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டேப், இது வந்து இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டேப் தள்ளி தான் போடணும். அப்போ இது அந்த இஃப்க்குள்ள வருதுன்னு அர்த்தம். இஃப்க்குள்ள வந்துச்சுன்னா அது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் ரன் ஆகும். ஃபால்ஸா இருந்தா என்ன நடக்கணும்னு நான் சொல்லல. ஸோ நத்திங் வில் ஹேப்பன். கடையில 90 பேஜஸ் நோட் புக் இருந்தா ஒன்னு வாங்கிட்டு வா அப்படின்னா 90 பேஜஸ் நோட் புக் இல்ல, அப்போ எதுவுமே வாங்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லையா? 90 பேஜஸ் நோட் புக் இல்ல அப்படின்னா கடையில இருக்கிற எல்லாத்துலயும் ஒன்னு வாங்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இல்லைன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். நோ ஆக்ஷன் ரெக்வயர்டு, டூ நத்திங் இல்லையா? தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, இதை நான் ரன் பண்றேன். ஏஜ் 15, டூ நத்திங், ஏன்னா தெர் இஸ் நத்திங் டு ஹேப்பன். இப்போ கடைக்கு உங்களை அனுப்ப போறேன். இல்லைன்னா தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். எது இல்லைன்னா தயிர் பாக்கெட் வாங்கணும்? தெர் இஸ் சம்திங் கான்ட்ரடிக்டரி இல்லையா? நான் என்ன சொல்றேன்றதை நானே கான்ட்ரடிக்ட் பண்றேன். நான் என்ன சொல்றேன்றது தெளிவா சொல்லல இல்லையா? அப்போ ஒரு இஃப் இல்லாம எல்ஸ் மட்டும் போட முடியுமானா போட முடியாது. ஒரு எல்ஸ் வந்து ஆல்வேஸ் இஃப் கூட தான் வரும், எல்ஸ் மட்டும் தனியா வராது. எல்ஸ் இல்லாம இஃப் வரும், இஃப் மட்டும் தனியா வரும், எல்ஸ் மட்டும் தனியா வர முடியாது. காரணம் என்னன்னா இப்ப நான் சொன்னதுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். ரைட், வெரி குட். யாருக்காவது இதுல கொஸ்டின்ஸ் இருக்கா? யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் டைப்லாம் பண்ண போறது கிடையாது, ரெக்கார்டிங் எடுத்து பார்த்துக்கோங்க. ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பர் வந்து 5ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். 5ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு பிரிண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 5ன்னு பிரிண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நம்பர் 5ஆல ஒரு நம்பர் இன்புட் வாங்கணும், 5ஆல டிவைட் ஆச்சுன்னா 5ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லணும், இல்லைன்னா 5ஆல டிவைட் ஆகல அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, யூசர் கிட்ட இருந்து நீங்க எந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னு கேட்கணும். யூசர் வந்து பைத்தான் அப்படின்னு சொன்னார்னா கிளாஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா
கிளாஸ் இஸ் ஓகே, கிளாஸ் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். பைத்தான் கிளாஸ்ன்னு சொன்னாங்கன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா கிளாஸ் சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா சையூர் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எங்க கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா சையூர் அப்படின்னா கிளாஸ் எக்ஸலண்டா இருக்கு, இல்லைன்னா கிளாஸ் சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சையூர் அப்படின்றது சில பேர் கேபிட்டல் லெட்டர்ல கொடுப்பாங்க, சில பேர் ஸ்மால் லெட்டர்ல கொடுப்பாங்க, சில பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல கொடுப்பாங்க. எப்படி வேணா கொடுக்கலாம், எப்படி கொடுத்தாலும் உங்க ப்ரோக்ராம் ரன் ஆகணும். புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.